அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம பேசக்கூடிய விஷயம் ஏடிஎம்கேயோட நடக்கிற ஒரு கழக போர் அப்படின்னு தான் சொல்லணும். செங்கோட்டையன் அவர்களை ஏடிஎம்கேயோட பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலேருந்து கட்சி பொறுப்பிலேருந்து விடுவிச்சிருக்காரு, நீக்கியிருக்காரு. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நேற்று எல்லாருமே காணொலிகளில் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவாக எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கின அனைவரையும் அதிமுகவில் மீண்டும் இணைக்கணும், அதுதான் கட்சியோட வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பேட்டி கொடுத்துருந்தார். ஒரு 10 நாளைக்குள்ளே இதற்கான வேலையெல்லாம் துவங்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பேசியிருந்தார். இதுதான் செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியோட பொறுப்புகளிலிருந்து நீக்கிறதற்கு காரணம். அதாவது இதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, கட்சியோட சட்டத்திட்டங்கள் அப்படி, கட்சியில் கொள்கைகள் இப்படி, கொள்கைக்கு எதிராக செங்கோட்டையன் பேசிட்டார் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான். நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம், தலைவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, தலைவரோட பேச்சை கேட்காம, நம்மளோட பேச்சை கேட்காம இவர் பேசுகிறாரு, பேட்டி கொடுக்காரு அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனையில் தான் இன்றைக்கி பொறுப்பில் நீக்கியிருக்காங்க. தலைவர் தான் பெருசு, மற்றபடி யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 6 பேர் சேர்ந்த குழு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க இது குறித்து. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஈகோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்தது, சாஸ்தாங்கமாக விழுந்திருப்பார். இப்படி காலில் விழுற ஆளுங்க தான் மிகப்பெரிய அளவில் காலவாரி விடுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? யாராவது காலில் விழுவாங்க, அப்படியே மொத்தமாக படுத்து இவ்வளோ தூரம் காலில் விழுந்த ஒரு ஆள் தான் மிகப்பெரிய அளவில் காலை வாரி விடுவாங்க. இதுதான் அரசியலில் நடக்கும், நிறைய பேர் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, லைவ் ப்ரூஃப் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது ஒரு ஈகோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தேன். அந்த அரசியல் கட்சியில் இருக்கும்போது நமக்கு தான் வாய் சும்மா இருக்காதுல்ல, நமக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை அந்த தலைவருக்கு சொன்னேன். அதாவது அவர் இன்னொரு தலைவர்கிட்ட இணக்கமாக இருந்தார். அந்த தலைவர் சரி கிடையாது, அவர் நம்ம சமுதாயத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அது அவர் அப்போ கேட்கலை. நம்ம ஏதோ அவருக்கு எதிராக, அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அவருக்கு நம்ம சொன்னது தான் உண்மை அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் ஆட்டோமேட்டிக்காக விலகிட்டார், அவரும் ஆட்டோமேட்டிக்காக 2 பேருமே விலகி போயிட்டாங்க. ஸோ இது தொண்டர்கள் பல நேரங்களில் தலைவர்களை விட தொண்டர்கள் தான் மக்கள் மத்தியில் அதிகமாக இருப்பாங்க. தலைவர்களை விட தொண்டர்கள் தான் மக்கள் மத்தியில் நெருக்கமாக பழகக்கூடியவர்கள். தொண்டர்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது தொண்டர்கள் எதுக்காக கருத்தை சொல்லுவாங்க? அவர் கட்சி நல்லா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்கள் கருத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏடிஎம்கேல தொண்டர்கள் கட்சி இணையணும் அப்படின்னு. ஏடிஎம்கே கண்ணு முன்னாடி அழியுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கீழ் மட்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களோட பதவியை காப்பாற்றுறதுக்காக தொண்டர்கள் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, கட்சி எப்படி பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே கண்ணு முன்னாடி அழியுது அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. லைவ் ப்ரூஃப், இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் லைவாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி அதை பார்க்காம மேலே ஒசரத்தில் இருந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உயரமான பதவியில் இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. உயரமான பதவியிலேருந்து கீழே விழுந்தால் எவ்வளோ அடிப்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. இன்றைக்கி ஏடிஎம்கே இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் இருக்காப்புல. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தான் ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை போய் தர்ம யுத்தம் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் தான் போய் அவர் தர்ம யுத்தம் பண்ணார் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேசியிருந்தார். ஓபிஎஸ் அவர்களே தர்மயுத்தம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவர்களை அந்த நிலைமைக்கு தள்ளினது யார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அவர் இன்றைக்கி பலரோட பின்னணியில் இருந்து ஏடிஎம்கே சுக்குநூறாக போகிறதுக்கு காரணமாகவும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. அதை நமக்கு பல காணொளிகள், அவருடைய பேச்சுகள் மூலமாக நமக்கு தெரியும். இன்றைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பல விஷயங்களை அவர் போட்டு உடச்சிருக்காரு. அதில் குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, நயினா நாகேந்திரன் அவர்களை பற்றி. ஓபிஎஸ் அவர்கள் நம்ம மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கும்போது அதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தேன். அது மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு
டிடி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நயனா நாகேந்திரன்ட்ட சொன்னது எனக்கு தெரியும். நான் வந்து டைரெக்டாகவே ஃபோன் போட்டு நயனா நாகேந்திரன்ட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அதாவது நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, அப்போ நீங்கள் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அவர் மலப்பலா பதில் சொல்லியிருக்காரு. இதை வந்து டிடி தினகரன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு. டிடிவி தினகரனை எப்படியாவது காலி பண்ணிடலான்னு பாஜக நினைக்குது. ஓபிஎஸ்ஸையும் காலி பண்ணிடலாம், சசிகலாவையும் காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட 20-25 தொகுதிகளில் ஏடிஎம்கேவோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் வந்து டிடிவி தினகரன் தான். எல்லோரும் ரெட்டலையை தாண்டி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெட்டலையை தாண்டி தான் எல்லோரும் பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ரெட்டலையை தாண்டி தான் எல்லோரும் குக்கருக்கும் பரிசு பெட்டி சின்னத்துக்கெலாம் ஓட்டு போட்டாங்க. அதனால் ரெட்டலையை விட்டால் யாரும் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க தென் மாவட்டத்தில், அப்படிலாம் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதத்தில் மாநாடு அறிவிச்சிருந்தார். ஓபிஎஸ் அவர்களும் சைலண்ட் ஆகிட்டார். அதன் பிறகு செங்கோட்டையன் அவர்களும் இப்போ வெளியே வந்திருக்காரு. ஸோ கழகம் எல்லாம் கழகமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ சசிகலா அவர்களும் இதற்கு வந்து பின்னணியில் இருக்கலாம், சசிகலாவோட ரீஎன்ட்ரியும் இருக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து பலரும் வந்து யூகிச்சிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் ஃபேக்டர் பற்றி பேசியிருக்காரு. ஸோ விஜய் வந்து இந்த தேர்தலில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டாலே எடப்பாடி பழனிசாமி 4வது இடத்துக்கு போயிடுவார். அதுதான் இந்த தேர்தலோட நிலைமை. அப்படி இருக்கும்போது விஜய் ஃபேக்டரும் இவர்களுடன் இணைந்தால் அது இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.